வணக்கம் நண்பர்களே, நான் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டே தென்னங்கல் எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் அவங்கவுங்க வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். வெறும் மூணு பொருட்களை கொண்டு எப்படி இந்த தென்னங்களை தயாரிப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போது தென்னங்கள் எப்படி வீட்டிலே தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கல் தயாரிக்க முக்கியமாக நமக்கு தேங்காய் தேவைப்படுது. தேங்காயோட தண்ணி, நான் இங்கே ஒரு 3 தேங்காய் எடுத்து அதை உடச்சதோட தண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கிடச்சிருக்கு. தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது சர்க்கரை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை வேணும். அடுத்ததாக ஈஸ்ட்டு தேவைப்படுது நமக்கு. ஈஸ்ட்டு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாம் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஈஸ்ட்டு கிடைக்கலன்னா வீட்டிலே ஈஸ்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் ஈஸ்ட் வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். இப்போது கல் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் இந்த தேங்காய் நீரை ஊற்றிக்கோங்க. தேங்காய் நீரை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு, நமக்கு 1/2 லிட்டர் தேங்காய் தண்ணிக்கு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுது. ஒரு 100 கிராம் சர்க்கரையை போட்டுக்கலாம். தேங்காய் நீருக்கு பதிலாக இளநீர் யூஸ் பண்ணிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. இளநியை விட எப்போவுமே தேங்காய் நீர் தான் பெஸ்ட்டு. தேங்காய் நீரில் தான் கல் நல்ல எஃபெக்டாக, நல்ல வீரியம் உள்ள கல் நமக்கு கிடைக்கும். போதும். இப்போ இந்த சர்க்கரையும் இந்த தேங்காய் நீரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் நீரில் வந்து சர்க்கரை கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக அந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதிகமாக போயிடக்கூடாது, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட்டையும் நல்லா இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடுறப்போ இந்த மாதிரி ஒரு கலர், இப்போவே கிட்டத்தட்ட கல்லோட கலருக்கு நெருக்கமாக வந்துருச்சு. நல்லா கலந்துக்கோங்க. இவ்வளவு தான். இப்போ நம்ம கல் தயார் பண்ணக்கூடிய அந்த மிக்ஸை ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இந்த மிக்ஸை ஒரு கண்ணாடி பாட்டிலில் அல்லது இந்த செராமிக் ஜாடி இருக்கு இல்லையா, அதில், அல்லது ஒரு மண் பானையில், இந்த மாதிரி எதுலையாவது ஒன்றில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில். இந்த பாட்டிலில் இப்போ இந்த மிக்ஸை வந்து ஊற்றலாம். ஒரு ஃபனல் எடுத்து வச்சுக்கலாம். பாட்டிலில் ஊற்றின பிறகு இந்த பாட்டிலில் ஒரு வாட்டி நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. இந்த சர்க்கரை ஏதாவது கரையாமல் இருந்திருந்தால் இப்படி நம்ம குலுக்கிறதுனால அதெல்லாம் ஈஸியாக கரைஞ்சிரும். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பலூன் ஒன்று தேவைப்படுது. ஒரு பலூன் ஒன்று எடுத்து, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பலூனாக எடுத்துங்க. இந்த பலூன் எடுத்து இந்த வாய்ப்பகுதியை வந்து பாட்டிலோட வாய்ப்பகுதியில் எப்படி கவர் பண்ணி விடணும். இது எதுக்குன்னா, இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த கலவை ஒரு 24 மணி நேரம் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ இதில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்படி ரியாக்ஷன் நடக்கிறப்போ 2 பொருள் அதுலேருந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே வராமல், அந்த ஸ்மெல்லெல்லாம் வெளியே அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த பலூனை மாட்டி விட்றோம். இப்படி இல்லாமல் நம்ம இந்த பாட்டிலை ஓப்பனாக கூட வச்சுக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு மூடி போட்டு மட்டும் மூடக்கூடாது. அப்படி மூடினா பாட்டிலே வெடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் கூட இருக்குது. இந்த பலூன் மாட்டினதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்து இந்த மாதிரி இந்த பாட்டிலையும் பலூனையும் சேர்த்து பாட்டிலோட வாய்ப்பகுதியில் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ கேஸ் ஃபார்ம் ஆகி இந்த பலூன் வந்து அப்படியே தூக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம ரப்பர் பேண்ட் போடுறோம். இனிமேல் இந்த மிக்ஸை கொண்டு போய் அப்படியே ஏதாவது ரூம் டெம்பரேச்சரில், ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு 24 மணி நேரம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். 24 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஹே கைஸ், நம்ம தென்னங்களுக்கான மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி 24 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம். இப்போ அந்த கல்லோட நிலைமை என்ன அப்படிங்கறது பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே நீங்களும் ஆவலா காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க நம்ம கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா?
கொஞ்சம் ஊறுகாய் இருந்திருந்தா அருமையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பானம். உங்களுக்கு இப்படி ஒரு கல் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஒரே நாள் 24 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இதை தயார் பண்ணிடலாம். அப்போ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த கல் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் மீ சதீஷ்குமார், சைனிங் ஆஃப்.